வாட்டர் சேவ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல நம்ம சர்டிஃபைட் ஆயிருக்கிறோம். தண்ணியை பாதுகாக்கணுங்கிற ஒரு ப்ராடக்ட் பண்றதுனால தான் எங்களுக்கு இந்த அங்கீகாரம் கிடைச்சிருந்தா ரொம்ப பெருமைப்படுறோம். ஓப்பனல் சப் தண்ணி தொட்டிக்குள்ள போடக்கூடிய மோட்டார், போர் மோட்டார், அதே மாதிரி விவசாயத்துல இருக்கக்கூடிய மோட்டர் 20 HP மோட்டர் வரைக்கும் நீங்க இந்த கண்ட்ரோலர் வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 40 லிட்டர்ல இருந்து 60 லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க போய் ஆஃப் பண்றாங்க. இன்னைக்கு ஒரு பாட்டில் தண்ணி பாத்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு நீங்க விக்கிறாங்க. இன்னைக்கு தண்ணிங்கிறது பிசினஸ் ஆகிற நிலைமைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு ரெகுலர் பட்டனை ஆன் பண்ணா போதும் ஆன் ஆயிக்கும். தண்ணி ஃபுல்லா ஆனா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் மட்டும் ஆயிக்கும். டேங்க்ல தண்ணி குறைஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகும். இங்க பாருங்களேன், இதுல சிடி காயில் போட்டிருக்கோம் பாருங்க. சிடி காயில் இருக்கிறதுனால ஆம்ஸ்டட்டிங் மூலியமா கட் ஆஃப் ஆயிரும். ஓகே, சோ எந்த டைம்லயுமே ஃப்ளோட் எனக்கு ஃபெயிலியர் ஆயிருச்சு அந்த மாதிரி ப்ராப்ளம் இந்த மாதிரி. இது வந்து அட்வான்ஸ் மாடல். நீங்க பார்க்க வேண்டியது மெயினா டைமென்ஷன் ஆஃப் பாக்ஸ். அதுல வந்து ஹீட்டிங் எலமெண்ட் இருக்கான்னு பார்க்கணும், உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கான்னு மெயினா பாத்துக்கணும். அதே மாதிரி சிங்கிள் ஃபேஸ்ல அப் டு 3 HP வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைரக்டாவே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஓசூர், பெங்களூர், ஆந்திர பிரதேஷ், சித்தூர், திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், கிட்டத்தட்ட எல்லா மாவட்டத்திலும் கவர் பண்ணிட்டோம். நீங்க டைரக்டா உங்களுக்கு ஆள் வேணும்னா அங்க வந்து நிப்பாங்க. ப்ரோ எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறோம் பிரதர். சூப்பர் சூப்பர். அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நீங்க தேவை இந்த உலகத்துக்கு இப்போதைக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர் கிட்டத்தட்ட வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் லிஸ்ட்டுக்குள்ள. தண்ணி கஷ்டத்துக்கு வந்தாச்சுங்க. ஆமா, ஏன்னா இப்போ ஒரு சொட்டு கீழே விட்டா கூட பின்னாடி அந்த ஒரு சொட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா போச்சு இப்போ. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அந்த வகையில பான் எக்ஸ்பர்ட். ஸோ நம்ம வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரோவே கொடுக்கணும்னு அவசியமே இல்லை பிரதர். ஏன்னா இப்போதைக்கு நீர்வளத்தை பாதுகாப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அதை நீங்க பண்றது நீங்க தான் நிறைய பண்ணியாச்சு. ஓகே சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட நேம் என்ன பிரதர்? ஸோ மெயினா பாத்தீங்கன்னா நேம் பாலா. பான் எக்ஸ்பர்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட்ங்கிறது நம்மளுடைய கம்பெனி. ஸ்டார்ட் அப் இந்தியாவால ரெகக்னைஸ் பண்ண கம்பெனி. ஸ்டார்ட் அப் இந்தியாங்கிறது ஒரு 120 கம்பெனி தான் இந்தியாலேயே இருக்குது. அதுல ஒன் ஆஃப் த கம்பெனி நம்மளோட இது. ஏன்னு பாத்தீங்கன்னா பிரதர் சொன்ன மாதிரி வாட்டர் சேவ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல நம்ம சர்டிஃபைட் ஆயிருக்கிறோம். கண்டிப்பா. ஏன்னா இந்த மண்ணில் நிறைய விஷயத்த பாதுகாக்க வேண்டி இருக்குது. அதுல மெயினா தண்ணியை பாதுகாக்கணுங்கிற ஒரு ப்ராடக்ட் பண்றதுனால தான் எங்களுக்கு இந்த அங்கீகாரம் கிடைச்சிருந்தா ரொம்ப பெருமைப்படுறோம். மெயினா இப்ப நீங்க பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் லெவல் கண்ட்ரோலர். இந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் பாத்தீங்கன்னா இப்ப நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 6 மாடல். நம்ம நியூ ஜெனரேஷன் வாட்டர் லெவல் கண்ட்ரோல் நம்மகிட்ட 6 மாடல் இருக்கு. 6 மாடல் பாத்தீங்கன்னா எல்லா மோட்டருக்கும் உங்க வீட்டுல இந்த மாதிரி சின்ன மோட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓப்பனல் சப் தண்ணி தொட்டிக்குள்ள போடக்கூடிய மோட்டார், போர் மோட்டார், அதே மாதிரி விவசாயத்துல இருக்கக்கூடிய மோட்டர், அந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் மோட்டருக்கும் இந்த கண்ட்ரோல் யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட 20 HP மோட்டர் வரைக்கும் நீங்க இந்த கண்ட்ரோலர் வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரதர் நம்ம ப்ராடக்ட் ஆமா இது என்ன ஒர்க் அப்படின்னு ஒரு மேஜரா பாத்தீங்கன்னா இப்ப எல்லாரும் வீட்டுல நடக்கக்கூடிய இது பிரச்சனைன்னா மோட்டர் ஆன் பண்ணிக்கிறாங்க, ஆனா டேங்க்ல தண்ணி ஓவர் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆஃப் பண்றாங்க. கிட்டத்தட்ட 40 லிட்டர்ல இருந்து 60 லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க போய் ஆஃப் பண்றாங்க. இன்னைக்கு ஒரு பாட்டில் தண்ணி பாத்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு நீங்க விக்கிறாங்க. இன்னைக்கு தண்ணிங்கிறது பிசினஸ் ஆகிற நிலைமைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 40 லிட்டர்னா 20 ரூபா ஒரு லிட்டர் பாட்டில் 800 ரூபா ஆச்சு. ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு நீங்களே கணக்கு பண்ணி. கிட்டத்தட்ட 24,000 ரூபாய் உங்க கையில நீங்க தாராவாத்து கொடுத்துட்டு இருக்கிறீங்க வேஸ்டா. ஓகே, அதை நீங்க பாட்டில் அடிச்சு வித்தா கூட 24,000 ரூபாய் சம்பாதிச்சிடலாம். ஓகே, சோ அந்த விஷயத்தை வேஸ்ட் பண்றீங்க. அதே மாதிரி நீங்க இந்த வேஸ்ட் ஆகிற மட்டும் பத்தாம ஒரு வாடகை வீட்டுல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 வாடகை வீடு இருக்குன்னா மோட்டர் ஆன் பண்றது ஈஸி, ஆனா அதை ஆஃப் பண்றதுல கஷ்டப்பட்டு சண்டை போட்டு யார் ஆன் பண்ணானே தெரியாம யாராச்சும் போய் ஆஃப் பண்ணுவாங்க. அந்த சண்டையில இருந்து விடுபடுறதுக்காகவும் வயசானவங்க, பிரெக்னன்ட் லேடிஸ் எல்லாரும் இருப்பீங்க. மோட்டர் ஆன் பண்ணி விட்டு கஷ்டப்பட்டு நின்று வெயிட் பண்ணி நீங்க ஆஃப் பண்றீங்க. அந்த கஷ்டம்லாம் பட தேவையில்லை. இது என்ன பண்ணும்னா டேங்க்ல தண்ணி குறைஞ்சோனுமே அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகிக்கும். ஓகே, தண்ணி ஃபுல்லா ஆனவனுமே ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஆஃப் ஆகிக்கும். இப்போ நம்ம இங்க இந்த விஷயத்துல மேன் பவர்ஸ் எதுவுமே தேவை, மேன் பவர்ஸ் அதுவே பண்ணிக்கும். நீங்க மோட்டரை பத்தி இனிமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மோட்டர் நீங்க பார்க்கணும் வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. தண்ணி குறைஞ்சோனே ஆன் ஆகிக்கும், தண்ணி ஃபுல்லா ஆஃப் ஆகிக்கும். கீழே போர்லயோ சம்ப்லயோ தண்ணி இல்லன்னா இமிடியேட்டா கட் ஆஃப் ஆயிடும். இப்போ நீங்க சொல்றது சம்ப்லயும் இருக்கும், டேங்க்லயும் இருக்கும். ஓகே, போர் மோட்டருக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்சார், டிஜிட்டல் சென்சார் மூலமாவே நமக்கு கட் ஆஃப் ஆயிரும். ஓகேங்களா, இது எப்படி இது ஒர்க் ஆகும் வாயால பேசுறத விட செஞ்சு காமிக்கிறது ரொம்ப நல்லா. கண்டிப்பா. ஓகேங்களா, இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து சப்ளை ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ஹை எண்ட் மாடல். இதுதான் 2,900 ரூபாய், 2,900. ஹை எண்ட் மாடல். நீங்க ஹை எண்ட் மாடல் அவ்வளவுதான் ரேட். என் ஹையஸ்ட் பிரைஸ். நான் இது வரைக்கும் எல்லாத்துக்கும் நான் வீடியோ கொடுக்கும்போது கேட்கிற ஒரே கேள்வி, அண்ணா நீங்க ஹையஸ்ட் நான் என்னமோ 15,000 10,000 நினைச்சேன். வெறும் 2,900 ரூபாய் மட்டும்தான். ஓகே, ஹை எண்ட் சொன்னா நான் பயந்துட்டு எப்படி ஒரு 10,000 ரூபாய் சொல்லுவீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். வெறும் 2,900 தான். இந்த மாதிரி 2 ஃப்ளோட் கொடுத்து ஒரு கண்ட்ரோலர் கொடுத்துருவோம். ஓகே, சரிங்களா. என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல டேங்க்ல தண்ணி குறைஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகும். இங்க பாருங்களேன், இப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன வோல்டேஜ் இதுல ஓடிட்டு இருக்கு, என்ன கரண்ட் ஓடிட்டு இருக்குங்கிறத இப்ப இமிடியேட்டா இது காமிக்கும். ஓகேங்களா, இப்போ சப்ளை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ
ஆன் பண்ணிட்டேன், சிங்கிள் ஃபேஸ் 215 வோல்டேஜ் என்ன ஆகுது இப்போ எடுத்துட்டு இருக்குது. இப்போ பாருங்க, இது வந்து சம்பு தொட்டிக்குள்ளது, கீழே சம்பு தொட்டில போடைய ஃப்ளோட், இது மேல டேங்க்ல போடைய ஃப்ளோட், இது டேங்க்ல போடுது. ஆமா, டேங்க்ல போகுது. இப்போ சம்பு தொட்டில தண்ணி இல்லங்கிற பொசிஷன் இருக்கிறதுனால சம்பு ஓகே லைட் எரியல, மோட்டர் ஆன் ஆகல. பாருங்க, இது மேல வந்து டேங்க்ல தண்ணி இல்லங்கிற மோட்டர் தண்ணி இல்லங்கிற பொசிஷன்ல இருக்கு பாருங்க, மேல இருக்கு. ஓகே, ஆமா, தண்ணி இல்ல, தொங்கிட்டு இருக்குது. ஏன்னா மிதந்து மேல இருக்கும். ஓகேங்களா? இப்படி இருந்தா தலையில இருந்தா மிதந்து மேல வந்து இப்படிதான் நிக்கும், இந்த பொசிஷன்ல தான் நிக்கும். ஓ சரி, இதை நான் லைவ் சைட்ல கொண்டு போய் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகே, இப்போ பாருங்க, சம்பில் தண்ணி இருக்கும்போது மட்டும்தான். ஓகே, இது மேலே வந்தோன்னே இங்கே பாருங்க, சூப்பர். ஓகே, மோட்டர் ஆன் ஆகி சம்ப் ஓகே ஆனதுக்கப்புறம் மோட்டர் ஆன் ஆகி என்ன ஆம்ஸ் எடுக்குதுன்னு காமிக்க பாருங்க. இந்த மோட்டர் வந்து 3.2 ஆம்ஸ், 2.6லேருந்து 3.2 ஆம்ஸ் வரைக்கும் இருக்கு. மோட்டர் ஆன் ஆகிருக்குது. ஓகே, சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சம்பில் தண்ணி இல்லைன்னா கீழே போயிடும், மோட்டர் ஆஃப் ஆயிடுச்சு பாருங்க. ஓகே, இங்கே ஆஃப் ஆயிடுச்சு மோட்ரு. ஓ, அப்படின்னா இது அதாவது இது எப்போ வந்து இப்படி மேலே தூக்கி இருக்கு, அது ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஓகே, அதே மாதிரி சவுண்ட் கேக்குதா உங்களுக்கு? இப்போ ஓடுது அது. இப்போ பாருங்க, நான் இதை இங்கே பாருங்க, சம்பில் தண்ணி இல்லை. ஓ சூப்பர் ப்ரோ. அதே மாதிரி இப்போ சம்பில் தண்ணி இருக்கு, மேல டேங்க்ல தண்ணி இல்ல. ஓகே, இப்போ பாருங்க, டேங்க்ல தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நிறையுது மேல. ஓகே, ஆஃப் ஆயிடுச்சு. மேல டேங்க்ல தண்ணி போனா ஆஃப் ஆயிடும், ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஓ, மோட்டர் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ எல்லா வேலையும் பண்ணிக்கும். இதே மாதிரி கேட்கலாம், சார் இது வந்து நீங்க இதை வந்து ஈஸியா நார்மல் சம்பு தொட்டியில ஃப்ளோட் போட்டுக்கலாம், மேல டேங்க் போடலாம். போர் மோட்டருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல செட்டிங்ஸ் இருக்கும். இதுல இப்போ வந்து ஆஃப் ஆயிடுச்சு பாத்தீங்களா, ஆஃப்னால ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதுல ஓவர்லோடு என்ன ஆம்ஸ், இப்போ வந்து இதோட ஓவர்லோடு வந்து 4 ஆம்ஸ்க்கு மேல எடுத்ததுன்னா, ரோட்டரி வந்து லாக் ஆயிருச்சு, இல்ல ஜாம் ஆயிருச்சு, தண்ணி இல்லாம மோட்டர் ஹீட் ஆகுதுன்னா 4 ஆம்ஸ் கிட்ட போயிடும், ஆட்டோமேட்டிக்கா ட்ரிப் ஆயிரும். அதே மாதிரி ட்ரை போர்ல தண்ணி இல்லைன்னா இப்ப 2 ஆம்ஸ் கீழே போயிடுச்சுன்னா, 2 ஆம்ஸ் மோட்டர் வந்து தண்ணி இல்லாத கண்டிஷன்ல கிட்டத்தட்ட 2.6 ஆம்ஸ் எடுத்தது இல்லையா, 2 கீழே வரும் ஆட்டோமேட்டிக்கா. 2 கீழே வரும்போது, நோ லோல 2 கீழே வரும்போது மோட்டர் ஆட்டோமேட்டிக்கா ட்ரிப் ஆயிரும் உங்களுக்கு. ட்ரிப் ஆயிரும், ஆமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹை வோல்டேஜ் 280 போயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ட்ரிப் ஆயிரும் அதுலயுமே. ஆமா, அதே மாதிரி லோ வோல்டேஜ். ஓகே, லோ வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 140 கீழே இறங்கிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ட்ரிப் ஆயிரும். இது நீங்க செட்டிங்ஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டா வைக்கலாம். 180 நம்ம 220 அப்படியே நம்ம வைக்கிறது தான். ஓகே, செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆன் டைமர் இப்போ 1 நிமிஷம் செட் பண்ணிக்கிறேன். இப்போ சப்போஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃப்ளோட் வந்து எனக்கு இப்போ ஆன் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, சம்பில் தண்ணி இல்லை, இப்போ சம்பில் தண்ணி இருக்கு. ஓகே, மேலே டேங்க்ல தண்ணி, மோட்டர் ஆன் ஆயிடுச்சு. ஓகே, கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் கழிச்சு ஓகே அதுவே ஆஃப் ஆகிக்கும். அதுவே ஆஃப் ஆயிடும். டைமரும் வச்சுக்கலாம், டைமரும் அதை வச்சுக்கலாம். நீங்க இந்த ஃப்ளோட் யூஸ் ஆகல, ஏன்னா சப்போஸ் இந்த ஃப்ளோட் வந்து ஒர்க் ஆகல, இந்த ஃப்ளோட் கீழே சம்ப் ஃப்ளோட் ஒர்க் ஆகணும்னா மோட்டர் எம்டியா போய் டேமேஜ் ஆயிருமா? கண்டிப்பா. அந்த பாதிப்பு இதுல தேவையில்லை. ஏன்னா இதுல சிடி காயில் போட்டிருக்கோம் பாருங்க, இங்க இந்த சிடி காயில் இருக்கிறதுனால ஆம்ஸ் ரேட்டிங் மூலியமா கட் ஆஃப் ஆயிரும். ஓ, இந்த இடத்துல நீங்க மோட்டரையும் பாதுகாக்கிறீங்க. மோட்டர் பாதுகாக்கும், மோட்டர் தான் மெயினா நாங்க பாதுகாத்துட்டே இருக்கிறோம். ஓகே, மெயினா அடுத்து பாருங்க, நம்ம தண்ணி சேவ் பண்றது அப்படின்றத விட மோட்டரை சேர்த்து பாதுகாக்கும், அதுதான் மெயின். இதுல 10 காயில் போயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட 3000-4000 செலவு பண்ணுங்க. கண்டிப்பா. அதே மாதிரி ஒரு எலக்ட்ரிஷியன் வந்து சும்மா வர மாட்டாங்க, 1500 செலவு கேட்பாங்க. அது எல்லாமே கொடுத்தவன 5000-6000 செலவு. இது ஒரு தடவை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டீங்கன்னா போதுமானது. கண்டிப்பா. வெறும் 2900 ரூபாய். இதுவே நார்மல் மாடல், இதை விட டிஜிட்டல் இல்லாம நார்மல் வேணா வெறும் 2300 ரூபாய். 2300. இது விட இன்னும் கம்மியா வேணும் எனக்கு வந்து வெறும் 1800 ரூபாய் நான் மேனுவலா ஆன் பண்ணிக்கிறேன், ஒன்லி ஆஃப் மட்டும் பண்ணா போதுன்னா அது செமி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர் நம்மகிட்ட கையிலேயே இருக்கு. செமி ஆட்டோமேட்டிக். இங்க பாருங்க, 1 நிமிஷத்துல ஆஃப் ஆயிடுச்சு பாருங்க. ஓ, இது ஆஃப் ஆயிடுச்சு பாருங்க, மோட்டர் ஆஃப் ஆயிடுச்சு. நான் பேசி 1 நிமிஷம் ஆகுது, கரெக்டா ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, ஆஃப். இதோ இப்போ என்னன்னா, மேல ஃப்ளோட் ஒர்க் ஆகலனாலும் இப்போ வந்து எனக்கு எப்பவுமே ஆயில் டேங்க் இருக்குதுன்னா 500 லிட்டர் தண்ணி கன்சியூம் தான் ஆன் ஆகும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் மோட்டர் ஓடுதுன்னா, சப்போஸ் நான் 10 நிமிஷம் டைம் செட் பண்ணி வச்சுக்கோங்களேன், மோட்டர் தண்ணி ஃபுல்லா சப்போஸ் இந்த மேல உள்ள டேங்க்ல இப்ப கீழே டேங்க் ஃப்ளோட் செக் ஆகுனா சிடி காயில் இருக்கு. ஓகே, மேல உள்ள டேங்க் ஃப்ளோட் செக் ஆகுனா டைமர் இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா ட்ரிப் ஆயிக்கும். ஓகே, சோ எந்த டைம்லயுமே ஃப்ளோட் எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அந்த மாதிரி ப்ராப்ளம் இந்த மாதிரி. இது வந்து அட்வான்ஸ் மாடல் 2900. எனக்கு தெரிஞ்சு டாப் அண்ட் எல்லாரும் போயிடலாம் மாட்டிருக்கு, ஏன்னா இது நிறைய டிஜிட்டலோட வரதுனால எல்லாருமே இதை விரும்பி வாங்குறாங்க. இது எல்லாருமே விரும்பி வாங்குறாங்க. 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வருது. நீங்க ஆர்டர் பண்றது ரொம்ப ஈஸி. இப்போ இது பாத்தீங்கன்னா 1800 தான். அவங்க மேனுவலா ஆன் பண்ண, அதை ஆன் பண்ண ரெகுலர் பட்டன் ஆன் பண்ணா போதும், ஆன் ஆயிக்கும். தண்ணி ஃபுல்லா ஆனா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் மட்டும் ஆயிக்கும். வெறும் 1800 ரூபாய் எனக்கு தெரிஞ்சு 24000 ரூபாய் சேமிக்கலாம் நினைக்கிறேன். கண்டிப்பா. அதனால வந்து மக்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வாங்கி போடுங்க, இது பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் வாங்குறவங்க இந்த அமேசானை பார்த்துட்டு, பிளிப்கார்ட்டை பார்த்துட்டு கேட்கல வந்தீங்க இல்லையா, இந்த 700 ரூபாய் கொடுத்துருக்காங்க, 500 ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி முதல்ல நிப்பாட்டுங்க. ஓகே, அந்த இதுல என்ன பொருள் இருக்குன்னு நம்ம சொல்றோம், அது எங்கிட்ட இருக்கான்னு கம்பேர் பண்ணி பாருங்க. ஒரு ஆன்லைன்ல வரக்கூடிய பொருளை வெறும் 10 ஆம்ஸ் ரிலே
மட்டும்தான் போட்டிருப்பாங்க. அந்த 10 ஆம்ஸ் ரிலே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 மாசம் 8 மாசம் தான் வரும், அதுக்கப்புறம் அது வராது. நம்ம இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம 30 ஆம்ஸ் ரிலே போட்டிருக்கோம். 30 ஆம்ஸ் ரிலே வந்து இன் அண்ட் அவுட் ரெண்டுமே இருக்குது. நமக்கு கிட்டத்தட்ட 20 HP மோட்டர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் பொருள்ல நீங்க பார்க்க வேண்டியது மெயினா டைமென்ஷன் ஆஃப் பாக்ஸ். அதுல வந்து ஹீட்டிங் எலமெண்ட் இருக்கான்னு பார்க்கணும், உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கான்னு மெயினா பாத்துக்கணும். டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் குவாலிட்டியா போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். பக்காவான குவாலிட்டியான டிரான்ஸ்ஃபார்மர் போட்டுக்கணும். ஏன்னா பாதி பேர் எலக்ட்ரானிக்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருப்பாங்க, அது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஓகே ஓகே. நம்ம நார்மல் எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் போட்டா மட்டும்தான் நமக்கு லைஃப் நல்லா வரும். கிட்டத்தட்ட 7 to 8 வருஷம் வரைக்கும் அந்த லைஃப் வரும். நம்மகிட்ட போட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா லைவா போடக்கூடிய கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் போட்டிருக்கிறோம். அதாவது கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், சரிங்களா? எலக்ட்ரானிக்ஸ்ல பாத்தீங்கன்னா சின்ன டைப்ல தான் இருக்கும். நீங்க எலக்ட்ரானிக்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லி டைப் பண்ணி பாருங்க, ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் பிரைமரி வோல்டேஜ், இவ்வளவுதான் செகண்டரி வோல்டேஜ் சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது ப்ராப்பரா ஆன்லைன்ல மென்ஷன் பண்ணிருக்காங்களான்னு பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 10 ஆம்ஸ் தான் எடுக்கிறனால நீங்க மேக்ஸிமம் 1 HP மோட்டருக்கு மட்டும் தான் இதை யூஸ் பண்ண முடியும். அதை மீறின இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. நம்ம 30 ஆம்ஸ் ரிலே போட்டிருக்கிறதுனால நம்ம வந்து கிட்டத்தட்ட 20 HP 3 ஃபேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிங்கிள் ஃபேஸ்ல அப் டு 3 HP வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைரக்டாவே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அவங்க போட்டிருக்கிறது நார்மல் ஸ்மால் சுவிட்ச், இந்த மாதிரி டைப்ஸ் அதுவும் என்கிட்ட அவைலபிள் இருக்குது. இந்த மாதிரி சுவிட்ச் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா பைபாஸ் பண்ண முடியாது, இதுல வந்து டைரக்டா நம்ம பைபாஸ் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி ராக்கர் சுவிட்ச்ல. சோ இந்த டிஃபரன்ஸ் இருக்கு. அதே மாதிரி அவங்க கொடுக்குற எலமெண்ட்ல பொறுத்த வரைக்கும் சென்சார்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ளோட் கொடுக்க மாட்டாங்க. அவங்க கொடுக்கிறது வெறும் சென்சார், குச்சி மாதிரி இருக்கிற சென்சார்ஸ் தான் கொடுப்பாங்க. ஃப்ளோட் டைப்லயே கொடுத்தாலும் அது வெறும் 1 HP மோட்டர் தான் யூஸ் பண்ண முடியும். சாதாரண மோட்டார்ஸ், அதாவது 10 ஆம்ஸ் ரிலே சாதாரண மோட்டார் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நாளைக்கு நீங்க கேரண்டின்னு போய் யாரையாச்சும் நீங்க போய் பாக்குறீங்கன்னா யாரை போய் நீங்க பாப்பீங்க? யாரும் இல்ல. 7 நாளோட உங்க கதையை அவனுக்கு கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. என்னைய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு. நான் யூடியூப்ல தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துருக்கேன், என்னை பார்த்துட்டே இருக்கிறீங்க. டைரக்டா என்கிட்ட வந்தீங்கன்னா போதும், என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னா போதும், நான் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணி கொடுத்துருவேன். அதே மாதிரி நீங்க ஆர்டர் பண்ண போறது ரொம்ப சிம்பிள் தான். ஃபோன் பண்றீங்க, 3 நம்பர் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல, உடனே ஆர்டர் பண்றீங்க. நம்ம பில் அனுப்பிச்சு விட்டுறோம். உங்களுக்கு பில் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ண போறீங்க. கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான். ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வெப்சைட்ஸ் இருக்கு. www.bonexpertgroup.com போனா இகாம் வெப்சைட்டே இருக்குது. டைரக்டா போய் நீங்க அங்கேயே என்ன பண்ணிக்கலாம், பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் சப்போர்ட் வேணாலும் அந்த bonexpergroup.com வெப்சைட்ல போயிட்டு உங்க எந்த ஏரியா நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா போதும், அந்த ஏரியாவோட நம்பர்ஸ் வந்துரும், எலக்ட்ரிஷியனோட நம்பர் டீடைல்ஸ் எல்லாமே வந்துரும். நீங்க டைரக்டா பாத்துக்கலாம், பார்த்து பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். கோயம்புத்தூருக்கு ஓகே, மத்த ஊர்களுக்கு கிட்டத்தட்ட 27 மாவட்டத்துல இருக்கு. கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஓசூர், பெங்களூர், ஆந்திர பிரதேஷ், சித்தூர், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், காரைக்குடி, புதுக்கோட்டை, நெய்வேலி அவைலபிள்ஸ் இருக்கு, கடலூர் அவைலபிள்ஸ். கிட்டத்தட்ட எல்லா மாவட்டத்திலும் கவர் பண்ணிட்டோம். நீங்க டைரக்டா உங்களுக்கு ஆள் வேணும்னா அங்க வந்து நிப்பாங்க. மெயினா பொறுத்த வரைக்கும் பொருளை பொறுத்த வரைக்கும் டைரக்டா நீங்க எங்கிட்ட வாங்கிக்கலாம். நெய்வேலி பொறுத்த வரைக்கும் டைரக்டா டீலர்ஷிப் கொடுத்துட்டோம், அங்கேயே நம்மளுடைய கடையை அங்க ஓபனே பண்ணிட்டோம் நெய்வேலியில. சோ டைரக்டா நீங்க நெய்வேலியில போய் நீங்க வாங்கணும்னாலும் டைரக்டா போய் வாங்கிக்கலாம். கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் சுற்றளவு, நெய்வேலி கிட்ட 50 கிலோமீட்டர் சுற்றளவுல நீங்க எங்க போயினாலும் நீங்க நெய்வேலி டைரக்டா அங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ கடலூரும் கவர் ஆயிருது. அதனால கடலூர் மக்கள் கவலைப்பட தேவையில்லை, அங்கேயே நமக்கு இருக்குது. டைரக்டா நீங்க அங்க போய் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். சோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயத்தை நான் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்க டைரக்டா ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. மிஸ்டர் கேமரா சேனல் பாட்டு வருவாங்க ப்ரோ. கண்டிப்பா சப்போர்ட். இதுக்கு மேல நான் வந்து உங்ககிட்ட வந்து சப்போர்ட் பண்ணுங்க, வரவங்களை ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கன்னு கேட்க அவசியம் இல்லை. எனக்கு ஸ்டார்ட் டு A to Z நீங்களே எல்லாம் சொல்லிட்டீங்க. ஆமா, வருவாங்க, கொடுக்குற பொருளை கரெக்டாக கொடுத்துருங்க ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ.